பிராமண வரா யாருன்னா முற்ற வரப்போற தூர நீதி தெரிந்த நான் நாயிருப்பா ஆமா அடிக்கிறேன்னு கேக்குறேன் அடிக்கிறேன்னு கேக்குறியா அந்த ஐயரை கூப்பிட்டு நீ மனு பாக்கலாம் குண்டாமணி அநேக நமஸ்காரம் சுவாமி நன்னா இருப்பா என்ன மட்டும் ஏன்டா ஐயர் அடிக்கிறேன்னு கேட்டியா நீ ஐயர் அடிக்கிற நீ பண்ண கோவம் நியாயமான கோவம் ரொம்ப கூர்ந்து ஐயரு நானும் போயிடுறேன் ஐயா சுவாமிகள் வணக்கம் ஐயானா நன்னா இருப்போன்னு பேசுறீங்க அதே தான் எனக்கு வந்து கோவம் ஓய்ய இதுவரைக்கும் கோயில் பிடிச்சிக்கிறோம் எதற்கு கோவம் வந்துச்சு இதுவரைக்கும் ரெண்டு பேரும் வந்து எம்ம முறையான வணங்க போச்சு ஆமா வலது கரத்துல இடது கரத்துல வணங்க ஓ வலது கரத்துல போ நல்லா போ வலது ஏய் குண்டாமணி பிராமண மேல கை வைக்க கூடாது கை வைக்கிறத கால வைக்கிறேன் ஏய் நீ குடித்து எத்தனை நாள் ஆகிறதோ பிராமண மேல கை வைக்கிறே சாவேலி மவனே கை வைக்கிறே கருத்துறடா
நீ கை விட்டோட கருத்து பார்த்து பத்தியா எப்ப குளிக்கிறீங்க நீ சரியா நீ எப்ப குளிக்கிற காலை மாலை எப்ப காலை மாலை ஆட்சி பிரிய போறியா அவருக்கு இல்ல காலை மாலையா சாயந்தரம் மாலை எங்க தெரியுமா எப்படா கை வைக்க கூட தோஷம் உண்டாகணும் தாய் வழி மகனே வலது கரத்திலே அக்னி ரேகை ஓடுகிறது. அக்னி ரேகை என்றால் நெருப்பு. பிராமணர்கள் வரக்கூடாதோ? பிராமணர்கள் அது ஆகாதடா. பிராமணருக்கு துருநாற்றம்னா ஆகாதடா. நெருப்பு நெருப்புக்குதா அப்படின்னா முன்னாடி காத்து குடிச்ச வைக்கிறவன் ஐயர் வந்து கொண்டாடி தூக்கல் கை பிராமணா சாஸ்திரம் தான் பார்த்து சொல்லுவா. உன் மனைவி எல்லாம் வந்து கை வைக்க மாட்டா பிராமணா. ஓடுதாண்டா சரி அப்படி இருந்தாலும் அக்கினி ரேகன் தான் சொல்றாரு நெருப்பு நீ சோகாக்கி போலாண்டானே எரிஞ்சு சாம்பலாயிடுவா. ஆசீர்வாதம் பண்ணா கை வைக்காதடோ. ஏய் நீ பள்ளி தேத்தி எனக்கு ஒரு குப்புறு நான் துருநாட்டம் அடிக்கிறது. ஏய் தண்ணீர் அப்படியே அங்கே கையிலே அதுல நீ கோல போறற என்னடா ஏய் ஒரு பிராமணன் வந்தா வாயில கை வச்சு பிராமண மரியாதையா புடி. ஆமா ஏய் உனக்கு வந்து புத்தியே இல்ல. குண்டாமணி அப்படி இருந்தாலும் இந்த பிராமண திறமை என்ன தெரியுமா? திறமைடா இந்த ஆற்று மணல் ஐயோ நட்சத்திரம் ஆற்று மணல் இருக்கு பார்த்தாயா? அந்த ஆற்று மணலை மணல் எத்தனை எவ்வளவு மணல் இருக்கிறது என்று பார்த்து சொல்லக்கூடிய திறமை உள்ள பிராமணா சொல்லுவா. சொல்லு பாப்போம். சொல்லல வாயில போட்டுங்க. குண்டாமணி 1,86,000 மணல் இருக்கு. 1,86,000 மணல் இருக்குடா. அப்படி சந்தேகம் இருந்தால் நீ எண்ணி பார்த்துக்கோ. என்னைக்குடா சரி
அனைத்தும் பஞ்சாயத்தை பார்த்தே சொல்வா பிராமணா. சரி அப்புறம் கடல் ஆயத்தையும் சொல்லுவாரு. ஏ குண்டாமணி, அது மட்டும் இல்ல, ஆகாயத்துல பார்த்தாயா? ஆமா ஏய், ஆகாயத்துல இருக்க நட்சத்திரம் ஆமா கொச்ச 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 இருக்குது அனைத்தும் ஏய் அனைத்தும் பார்த்து சொல்லுவா பிராமணா. இது எந்தபடியா? குண்டவா அப்படியே சொல்லுவா பிராமணா. அதையும் சொல்லுவாரு. ஏ அம்மா திறமை சாச்சா ஆமா, பஞ்சாயத்தை பார்த்து கணித்து சொல்வேன். மணலையும் எண்ணுவாரு. அப்புறம் அது மட்டும் இல்ல, ஆ இந்த யாரு மாறியாது அதான்டா அவர் முதல் சொன்னாரு. நல்லா நெய்ய பீன் சொல்றாங்க ஆமா ஆமா. பயக்கம் ஏய் ஐயா, இது ஒரு கை சொல்றாரு. ஏய், நெய் சாதம், பிஞ்சு கத்திரிக்காய், பைத்த மறுப்பு தான் சாப்பிடுவா. பன்னிக்கை நெய்ய பிராமணா சாப்பிட மாட்டாடோ. கோஷம் உண்டாங்கண்ணா தாய்வழி மகனே. ரோசியா பிராமணன் சொல்லக்கூடாது. ஐயா இஞ்சிபுத்தூர் நெய் தெரியுமா? சரியா ஐயா நீர் வாய்க்கா தெரியா நீர் வாய்க்கா ஏடா குண்டாமணி, தினமும் பிராமண கிரகத்தில் வருகிறாய். மாமிகிட்ட காபி சாப்பிட்டு போறாரு. ஆமா பிராமணாக்கு கொடுக்கிற ஒரு நிலவு இருக்க உனக்கு. மாமியார் கொஞ்சம் கொடுக்கலாம் தான் பாரு மாமி கிட்ட வரலாம் தான் ஏய், நான் வரநாட்டு கது பூட்டிக்குது ஆமா, நீர் வழக்கனா எப்படி இருக்கும் தெரியாது தெரியாதப்பா. நல்லா முன்னிட்டு இருக்கும் முன்னிட்டு இருக்கும் பிராமணன் சாப்பிட்டது கிடையாது. போயமில்ல நாளைக்கு தான் தண்ணியிலே போகும் நல்லா வஞ்சி 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 முட்டை விடும் மீன சொல்றியா? ஐயோ ஐயோ, தேவுடா தேவுடா தேவுடா. ஏய், ஆச்சாரம் ஆச்சாரம். உட்கார ஒரு நாள் மாமி கிட்ட ஒரு நாள் கொண்டாந்து குடிச்சாடா நீன்னு கேட்டியே. அப்படி இல்ல, வேற வாய்க்காம கேட்டியா? பாதக்கால் என்று நினைச்சு சொல்லிட்டேன். ஏய், ஏண்டா குண்டாமணி, குடும்பத்தையே நாசமாக்கிடுவாயே, குலத்தையே. சாப்பிட மாட்டியா மாட்டாடா. சரி சாப்பிடணும் விடு அப்போ கச்சிக்காரி வேடு ஏய், பிராமணத்தை சொல்லக்கூடாதாடோ. அதுவும் சொல்ல மாட்டியா ஏ குண்டாமணி, ஐயரே கடல் கடல் இருக்கு பார்த்தாயோ. கடல் 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 ஆமா. அவது எவ்வளவு நீளம், அகலம், ஆழம் அனைத்தும் சொல்லுமா பிராமணா. ஆயத்து கூட சொல்லிடுவா நீட்டு கூட சொல்லிடுவா ஆமா போ. ஏய் அப்பா ரொம்ப மோகரையா கூட்டுக்கு எதுனா கேட்கணுமா? அதுல இருக்கிற கண்ட குஞ்சு எல்லாம் எத்தனை சொல்லுங்க. அதுல எத்தனை கண்ட குஞ்சுக்குது, எத்தனை பெரிய மீனுக்குது, எத்தனை வராலுக்குது, எத்தனை உழவுக்குது. அட தாய்வழி மகனே, நாக்குல தர்ப்பப்பட்டு கொளுத்து. அது இதெல்லாம் பூரா சொல்லணியா? ஏய், பிராமணன் சொல்ல மாட்டாயோ. தெரியும் சொல்லக்கூடாது பிராமணா. ஐயா நான் சொல்லணும். சரி விடுங்க சொல்லிட்டாரு. ஏய், ஏண்டா குண்டாமணி, உன் தந்தை இருந்தால் ஆமா. பிராமணர் கடையில பணிவிடை வேலையை ஒழுங்கா செய்து வேண்டாம். உனக்கு நான் புத்தி இருக்கோ, ஏன் நாம- அறிவு இருக்கோ. ஏன்பா நான் உனக்கு செய்யல பண்ணிவிடுவேடா? பிராமணர் வருகின்றாரு, உனக்கு புத்தி இருக்கோ. இல்ல கொலை இல்ல வேற இரு நான் புரிய பேண்ட் வந்து வீசி போறேன் இருக்கு. இதுதான் சார். பேண்ட் அவுத்து விசிறலாம். ஏய், ஏய், என்ன விசிறா என்ன விசிறா? ஏய், குண்டாமணி அருகாமையில இருக்கு பாரு.
விசிறியா? பிராமண விசிட்டு வரல கை நோக்கத்தை தெரிகிறது. சரி கொடு. அது பார்த்தா பிராமணருக்கு விசிறடானா ஓ உனக்கா? நோக்கே விசிறிக்கிறாயே. ஏய் டேய் தாய்மொழி மக்களே, நீ வயிற்றுக்குள்ள என்ன சாப்பிடணும்? ரோட்டம் சாப்பிடுறேன். ஏண்டா ஓ அது எங்க காசு வருது? பிராமணருக்கு எப்படி ஏத்து? ஏய் மறந்து போற இடத்துல பிசிறா. இல்லையா? வாங்க ரொம்ப ஓய்வுதே. பின்னால ஓய்வுனா பின்னால பிசிறு. நான் நல்லா கட்டி விட்டு அப்படி ஓய்வு தெரியல இவருக்கு. ஏய், நீ பேசக்கூடிய வார்த்தை ஒண்ணும் சரியில்லை. ஆண்ட பச்சரிசி பார்ப்பது நெய்யுக்கு. ஏய் குண்டாமணி, போடா. எனக்கு வேலை இல்லைன்னா எனக்கு விசிற மாட்டேங்கிறான். இவனுக்கு நான் விசிறுவான். ஏய் குண்டாமணி, ஏய் ஏய் இங்க வாடா அங்கே தரப்பா. ஏய் குண்டாமணி, ஏய் நீயா? ஏய் பிராமணதோ இருக்கா அருகாமையில விசிறாத. அங்கெங்க போகிறாய்? அருவி இருக்க உனக்கு. சரி ஏப்பா கார் யாருக்கு ஓடுதியா? உன்னிடம் ஓடுகிறது காத்து. யாருக்கு முடியா? பிராமண போய் உன்னாட வரலாம். 5 ரூபாய் காவலுங்கிறது கூட பிராமண அறிவை பிடிச்சிட்டு வாடா. என்ன ஓடிச்சு வருமா? ஆமா. எம்மே வர மாட்டா. ஏ குண்டாமணி, எதற்காக அழைத்தா? யார் அழைத்தது? பாஞ்சால மகாராஜா வரும்படி உத்தரவு. அப்படியா? அந்த நாள் பிராமணன் வந்திருக்கேன்னு தெரிவித்து வா. ஓடு 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 ஓடு. நீ சீரல்லா படுத்த கோவே
முகத்தில் தாமரை புஷ்பமானது எப்படி பூத்து இருக்கக்கூடிய முகம் அது பறித்து ஒரு கரமீதில் போட்டால் எப்படி வாடி வதங்குமோ அப்படி இருக்கு. என்னப்பா என்னது உங்களுக்கு ரமணரே பாஞ்சாலனுடைய முகம் காரணம் என்ன? எதற்காக முகமானது ரமண பிரியாரே ஆதியிலே நானும் துரோணரும் பாடம் பயில வேண்டும் என்பதற்காக அக்னிகோத்திர முனிவரிடத்திலே பாடத்திற்கு சென்றோம். அப்படி பாடத்திற்கு சென்ற பொழுது அரசம் காலை எனக்கோ கல்வி மந்தமாக வந்தது. பிராமண பெரியார் துரோணர், அங்கே பிராமணர் துரோணர் அவர் கல்வியிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்லேற்றம் அத்தனையும் முதல் மாணவனாக அதாவது தேர்ச்சி அடைந்தார். அதனால் கல்வி எனக்கு மந்தமாகி போனது. இப்படி மந்தமாக போன காரணத்தால் அவரை உயர்த்தி சரியாசனத்தில் என்னை கீழே என்னையோ இப்படி பாடசாலையில் பயின்றோம். அப்படி பாடசாலையில் பயின்ற பொழுது சுவாமி அக்னிகோத்திர முனிவருக்கோ வயதாகிவிட்டது. பாடம் பயிர வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன்? அக்னிகோத்திர முனிவரை விடுத்து இனிமேல் துரோணரிடத்திலே சென்று பாடமெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று அவரிடத்திலே சென்று இந்த கல்வியெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அப்படி சொல்லிக் கொடுத்தால் உங்களுக்கு குரு காணிக்கையாக எனது நாட்டிலே பாதியும் கோக்கூட்டத்தில் பாதி உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன் ஐயா என்று உறுதி வாக்களித்து அதிலிருந்து அவரிடத்திலே சென்று பாடம் பயின்றேன். சுவாமி எனக்கு சரி வர்ற யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வில்லேற்றம் சகல கல்விகளையும் கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்த அதன் பிறகு துரோணர் கிருபி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்தார். ஆசான் திருமணம் செய்தார் என்று கௌசாவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நான் பார்த்து திருமணம் செய்தேன். சில நாட்கள் இருந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு குழந்தை பிறந்தது? எப்படி பிறந்தது? அவலட்சணமான ஒரு குழந்தை பிறந்தது. எப்படிப்பா? மனித உடல், குதிரை முகம், அவலட்சணமான குழந்தை. தாயினுடைய சாட்டை பிடித்து பால் அருந்த முடியாத அவலட்சணமான குழந்தை பிறந்தது. இதை பார்த்த கிருபியும் துரோணரும் வேதனைப்பட்டு அழுதார். இந்த குழந்தை எப்படி காப்பாற்றுவது? கிருபா, கவலை வேண்டாம். எனது மாணவன் ஒருவன் இருக்கிறான், துருபதேய மன்னன். ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் என்றார். கூட்டத்தில் பாதி தருகிறேன் என்று வாக்களித்தார். கிருபா, குழந்தையை பார்த்துக் கொண்டிரு, நான் சென்று மாணவனிடம் சென்று வாங்கி வருகிறேன் என்று என்ன செய்தார்? துருபதேய பட்டணத்தை நாடி வந்தார். அவர் வரக்கூடியதை பார்த்து
எப்படியும் ஆசான் வருகிறார். ஆமா, நாட்டை பாதி கேட்பார், கோக்கூட்டத்தில் பாதி கேட்பார் என்று காவலரை அழைத்து வரக்கூடிய துரோணர் ராஜவேட்டைக்கு உள்ளே வரக்கூடாது, அவர் உள்ளே நுழைந்தால் மகாராஜா நல்லா இருக்க ஜம்மு கால பரப்பிகள் படையா ஏன் பாஜா பண்ணா குரு துரோகம் செஞ்சு விட்டாயே, பிடித்து தள்ளி விட்டாயே. ஐயா சுவாமி, பாஞ்சாலமண்ணா என்ன செய்ய முடியும்? யார விட்டது? ஆமா, அவர்களும் இப்படி பிடித்து அந்த துரோணரை வெளியே பிடித்து தள்ளினார்கள். உன்னை போல அவர் கீழே விழுந்து எழுந்து ராஜபேட்டைக்குள் உள்ளே வந்து பாஞ்சாலா இப்படி செய்து விட்டாயே சண்டாளா என்றார். நான் யார் என்று தெரிகிறதா என்று என்னை பார்த்து கேட்டார். நான் என்ன செய்தேன்? என்ன தெரிவித்தாய் நீ? நீங்கள் தான் ஆசான் என்று தெரிந்தால் ராஜ்யம் பாதி போய்விடும், கோக்கூட்டத்தில் பாதி போய்விடும் என்று கடைசி வரை உங்களை யார் என்று எனக்கு தெரியாது. ஐயா, நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டி, சண்டாளா குரு துரோகி இப்படி செய்து விட்டாயா, யாரென்று தெரியாதா என்று உரைத்து விட்டாய். அதே சண்டாளா குரு துரோகி உன்னை போட ஒரு இந்த பாடம் எல்லாம் கற்றுக் கொடுத்து உன்னை ரத்தபடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்து உன்னை நான் அவமானம் செய்யவில்லை என்றால் என் பெயர் துரோணர் அல்ல என்று வெளியே நடந்தார். எங்கு சென்றார்? அச்சனாபுரத்திற்கு சென்று இவரே குருவாக 150 குருவாக இருந்து குருவாச்சாரியை சட்டாம் வெள்ளையாக்கி அத்தனை பேர்களுக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். பாடத்தை கற்றுக் கொடுத்து குருக்காணிக்கை வேண்டும் என்று கேட்டார். என்ன கேளுங்கள் தருகிறோம் என்று அவர்கள் உரைத்தார்கள். துரோணர் என்ன கேட்டார்? துருபதேய மன்னன் பாஞ்சாலனை யார் ஒருவர் ரதபடி கம்பத்திலே கட்டி இழுத்து வருகிறார்களோ அதையே குரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்கிறார் சார் உரைத்தார். யார் சென்று வருவது என்று கேட்டார். துரியோதனன் என்ன செய்தார்? ஐயா ஆசானே, நான் சென்று அந்த பாஞ்சாலனை கட்டி வருகிறேன் என்று தேரேறி வந்து துருபதேய பட்டணத்தில் ஐயா அந்தனர் பெரியாரே, எனக்கும் அந்த துரியனுக்கும் போர் நடக்கிறது. பிராமணருக்கு சண்டை ஒத்துப்படாது, பயம் பயம் வந்துடும். பிராமணருக்கு சண்டை பிடிக்காது. ஐயா அப்படி அந்தனர் பெரியாரே, இப்படியாக என்ன செய்தேன்? அந்த துரியனை எதிர்த்து போரிட்டேன். புறமுது காட்டி ஓடினான் துரியன். என்னால் முடியாது ஆசான் என்று உரைத்தார். அதன் பிறகு 99 தம்பிமார்களும் வந்தார்கள். அவர்களையும் என்ன செய்தேன்? பெரியாரே, அந்த 99 பேர்களையும் துரத்தி விரட்டிய என்ன தைரியம் சுவாமி! அதன் பிறகு அர்ஜுனன் என்ன செய்தான்? நான் சென்று பிடித்து வருகிறேன் பாஞ்சாலனை என்று தேரேறி எனக்கு துருபதேய பட்டணத்தில் எனக்கும் அவனுக்கும் போர் நடந்தது. போரிலே என் இரு கரங்களும் அயர்ந்து போரிட முடியவில்லை. அயர்ந்தன. தோல்வி அடைந்து என்னை பிடித்தான். ரதகொடி கம்பத்திலே கட்டினான். தேரையை ஏற்றினான். தேரை அச்சனாபுரத்துக்கு வந்தது தேர். ராஜசபை ஐயா, அப்படிப்பட்ட ராஜசபையிலே கொண்டு வந்து என் கட்டை அவிழ்த்து அந்த துரோணர் முன்னே என்னை முன்னும்
சபையிலே கட்டை அவிழ்த்து அட சண்டாளா குரு துரோகி என்று துரோணர் என் முகத்திலே கண்டபடி காரி துப்பினார். என் மானமெல்லாம் போனது, வேதனை அடைந்தேன். மானம் போன பிறகு அந்த ராஜசபையில் இருந்து நான் அந்த ராஜசபையில் எழுந்து 2 சபதம் செய்து என்னப்பா சபதம் எடுத்தாய்? அந்த 2 சபதம் என்ன? அந்தனர் பெரியாரு என்ன ரதவடி கம்பத்திலே கட்டி இழுத்து வந்தானே, அவன் தோலை சேர ஒரு பெண்ணை பெற்றெடுத்து அவனுக்கு அந்த பெண்ணை கொடுத்து அவனை மருமகனாக்க. இப்படி பாஞ்சாலனை கட்டி வர வேண்டும் என்று உரைத்தாரே, யாரது? அந்த துரோணர். அந்த துரோணரை கொல்ல ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளையால் அந்த துரோணரை அழிக்க வேண்டும் என்று 2 சபதம் செய்து அன்றே சுவாமி நாட்டை வெறுத்து மக்களை வெறுத்து எங்கு சென்றேன் தெரியுமா? யமயோகிரி பர்வதமலை மலைக்கு சென்று பெருத்த மகரிஷிகளை கண்டுபிடித்தேன். யாரது? யாசன் என்று சொல்லக்கூடிய 2 பெருத்த மகரிஷிகளை சொல்லி என் குறையெல்லாம் சொல்லி சொல்லி அழுது அப்படி நடந்து விட்டது என்று அவர் என்ன உரைத்தார்? கவலை வேண்டாம், நீ செய்தபடி பாஞ்சாலா உனக்கு ஒரு புத்திரகாமிய தியாகம் செய்ய வேண்டும். அதற்கு தகுந்த அதாவது பொக்கிஷம் வேண்டும். பொன்னையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். 7 நாட்கள் இந்த யாகம் நடைபெற வேண்டும். அப்படி செய்தால் அருமையாக அந்த 2 குழந்தையும் பெற்று தருகிறேன். கரத்திலே குழந்தையை தருகிறேன் என்று அவர் உரைக்க, அதாவது பொக்கிஷத்திற்காக நாடு வருவதா என்று என்ன செய்தேன்? அந்த மலையடி வாரத்திலே பொன்னியர் கட்டினேன். பொன்னியர் கட்டி 7 நாட்கள் முனிவர்கள் கேட்கக்கூடிய அந்த பொக்கிஷ பொன்னையெல்லாம் கொட்டி கொண்டே இருந்தது. யாகம் நடக்கிறது. பொன்னையெல்லாம் கொட்டி கொட்டி 7வது நாள் காலையில் அந்த யாக குண்ட சாலையிலே பிறந்த ஆண் குழந்தை யார் தெரியுமா? அந்த துரோணரை நான் காலையிலே அந்த யாகத்திலே தேரோடு கரத்திலே வில்லோடு அழகான ஆண் குழந்தை பிறக்க இதை முனிவர்கள் பார்க்க என்ன பெயர் வைத்தார்? திட்டம் போட்டு இந்த யாகத்தை செய்ததான் பஞ்சாலா இந்த குழந்தைக்கு துஷ்ட தூய்மன் திட்டம் போட்டதால் திட்ட தூய்மன் பெயரை வைத்து அந்த குழந்தையை எடுத்து எனது வலது கரத்தில் கொடுத்தார். சுவாமி அடுத்த வினாடியில் அந்த யாக கொண்ட சாலையிலே பெண் குழந்தை யார் தெரியுமா? யாரப்பா? அந்த அருமையாக யாகத்திலே
அழகான பெண் குழந்தை. யார் அது? அந்த பெண் குழந்தை எடுத்து பாஞ்சாலா, இந்த குழந்தைக்கு பெயர் உனது தலையெடுத்து இந்த குழந்தைக்கு முதல் எழுத்தாக இருக்க வேண்டும் என்று பாஞ்சாலி பாஞ்சாலம் செய்த வேள்வியிலே பிறந்ததால் பாஞ்சாலி, யாகத்திலே பிறந்ததால் யாகசேனி, நெருப்பிலே பிறந்ததால் பேரிழை, அக்கினியிலே பிறந்ததால் அக்கினி செல்வி, துறைகளை வதைக்க வந்ததால் துறைவதை, குழந்தை தூய்மையாக இருப்பதால் பெயரை வைத்து இடதுகரத்தில் எடுத்து கொடுத்தார். இந்த குழந்தையை கொண்டு போ, சீரும் சிறப்புமா வளர்த்துவா, நீ செய்த சபதம் குழந்தைகள் நிறைவேற்றும். அடுத்து போயிடலாம். ஐயா, அழகாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக குழந்தைகளை சீரும் சிறப்பமாக வளர்த்து வரும் பொழுது எனக்கு ஒரு குறை வந்து விட்டது. என்னப்பா குறை வந்து விட்டது? ஐயோ, என்னால ஐயோ ஐயா, அப்படி வளர்த்து வரும் பொழுது அந்த பாண்டவர்கள் என்ன ஆனார்கள்? ஐயோ, பரணாமதத்திலே எரிபொருளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் பாண்டவர்கள் 5, குந்தி 1 ஆக 6 பேர்களும் குடிப்புகர செய்து தாயாதி துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான் துரியோதனன்? ஐயோ, இறக்கோ சற்று புரோச்சகன் என்று சொல்லக்கூடிய மந்திரியை விட்டு அந்த அரக்கும் மாளிகைக்கு தீயிடும்படியாக கட்டளையிட்டு அரக்கும் மாளிகை இரவோடு இரவாக ஐயோ பிரமரே எரிந்து போய்விட்டதாம் ஐயா, எரிந்து போய்விட்டதா. உலக மக்கள் அங்கங்கி கூடி என்ன பேசுகிறார்கள்? அவர் மாண்டு போனார். அங்கங்கு பேசுகிறார்கள். அரசு மாளிகை எரிந்து விட்டதா? அதில் இருந்தவர்கள் மாண்டு விட்டார்களா? உலகத்திற்கெல்லாம் பேசுறாங்க. அங்கங்கு அவர்கள் பேசும் பொழுது ஐயா, அதனால் என் மகள் திரௌபதியை நான் யாருக்கு அர்ஜுனன் தோலை சேர வேண்டும், அவனை எனது மருமகனாக்க வேண்டும் என்று நான் அதாவது மணக்கோட்டை கட்டியிருந்தேன். எல்லாம் மண்வேட்டும், அதாவது மண்கோட்டை ஆக்கி விட்டது ஐயா பெரியாரே. அதனால் மந்திரிகளை விட்டு ஜாதக பலனை பார்க்க வேண்டும், பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும் என்று சுவாமி உன்னை என்னுடைய மகள்
ஜாதக பலன் ஆ, எப்படி இருக்கிறது? ஆமா. அதன் பிறகு பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும், ஆ, ஜாதகத்தை பார்க்க வேண்டும். ஆ. நீங்கள் முதல் ஜாதகம் பார்க்கின்றீர்களா அல்லது பஞ்சாங்கம் பார்க்கின்றீர்களா? ஆகட்டும், பார்க்கிறேன், சாத்திரம் பார்க்கிறேன். நான் பார்த்து சொல்லுவேன், அந்தனர் பெரியாரே, மது என்று சொல்லக்கூடிய சந்திர குலத்தில் வெகு சுந்தரமா அவதரித்த ஆ, ஆ, ஆ. ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் ம், தாய் குந்தமாதேவிக்கும் ஆ. இறப்பு என்பதே கிடையாது. அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஈரோடு நாம உத்தமம் என்பதா இருக்கு. என்ன ஆமாப்பா, மத்தியமை என்பதே கிடையாது. உத்தமம் என்பதா இருக்கு. உத்தமம் என்று சொல்கிறது. ஆமா, ஆ, ஆ, ஆ. அவங்களுக்கு வந்து இறப்பே கிடையாது. ஈரோடு இருக்கிறார். உயிரோட தான் இருக்கிறாங்க. யா அஞ்சல் மன்னா, ஐயரே கலிருங்கள் செய்யோ என்பர்கள் வாழ்வானே. உய்யும் பண்டவர்கள் செய்யோ தகதில்லா. செய்யோ தகதில்லா. அப்படி என்றால் உயிரோடு இருக்கிறார். உயிரோட தான் இருக்கிறாங்க. இன்று பானுவதையா உன்னுடைய மகள் திரௌபதி பஞ்சகத்தை பார்த்தால் ஆ. இன்று காலை பானு உதய 10 நாழிகைக்குள்ளே அர்ஜுன பெருமானுக்கும் ஆ, உன்னுடைய மகள் திரௌபதிக்கும் ஆ. இருவருக்கும் காலை திருமணம் செப்பனவே முடியும். பஞ்சர். இன்று காலை இன்று காலை பானு உதய ஆ, ஆ. திருமணம் செப்பனவே முடியும். ஐயோ. அப்படி ஒரு வேலை அப்படி முடியவில்லை என்றால் பிராமண கையில் வைத்திருப்பது பஞ்சாகம் அல்ல, பஞ்சாங்கம் அல்ல. பிராமண பூநூல் அணிமாட்டான். அப்படி திருமணம் நடக்கவில்லை என்றால் அங்கனர் பெரியாருக்கு கோபம். பூநூல் அணிமாட்டான். திருமணம் நடக்கவில்லை என்றால் ஆமா, இதே நீ நம்பலே இனிமேல் ஜாதகத்தை எடுப்பது கிடையாது. அடியாவது திருமணம் நடக்கலைன்னா பா, வேண்டாம் வேண்டாம் ஐயா. ஓ கால் இருக்குதா நடக்கிறதுக்கு? ஏய் திருமணம் செப்பனவே முடியும். சப்பனவே முடியுமா? அந்தனர் பெரியாரே, பாஞ்சல்மண்ணா நாளை திருமணத்திற்கு நீங்கள் வந்து சேருங்கள். கண்டிப்பா வருகின்றேன். சென்று வருகின்றீர்களா? ஏய், ஐயர் போகும் பொழுது பாஞ்சால மகாராஜா கச்சேரியில் வந்து நாட்கள் உரைத்த காரணத்தால் போகும் பொழுது என்ன சொல்லி போகணும்? அடடடே, மிஞ்சி போச்சு மிஞ்சி போச்சு மிஞ்சி போச்சு மிஞ்சி போச்சு சொல்லினேன். மிஞ்சி போச்சுன்னு சொல்லி அவர் என்ன உரைத்தார்? இதில் ஏதாவது குறை என்றால் பாஞ்சாலா இந்த பாரதத்தை உரைத்த வியாசரை அணுகிப்பார் என்று அவர் உரைத்திருக்கிறார். வியாசரை தியானிப்போம், அவர் வந்த பிறகு பார்க்கலாம். Thank you.